ஆமா, அதாவது மனத்தினுடைய கிரேடேஷன் சொல்றாங்க. உத்தம அதிகாரின்றவன் வந்து அப்படியே எஜ்ஜில் நிக்கிறான். அவன் எனக்கு உயிர் போக போறியா, விஷயத்தை மட்டும் சொல்லு, எனக்கு கதையே வேண்டாம். அவங்களுக்கு ஒரு உபதேசம் போறோம், ஒரே உபதேசம் போறோம், நீ இது கிடையாது, இது கிடையாதுன்னா இது மனம், எண்ணம், ஃபீலிங், தனித்த உணர்ச்சி, தனித்த அடைதல், இந்த மாதிரிதான் ஒண்ணுமே இல்லை. தனித்த அடைதல் ஒரு ஆன்மீகமே இல்லை. அந்த மாதிரிலாம் ஆன்மீகம் கிடையாது. என்னவோ போய் நீ சொல்கின்ற மாட்டேன், எங்கேயோ போய் உடம்போடையோ உடம்பு இல்லாமையோ என்னவோ நடந்துட போதில்லை அவனுக்கு. இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது மொத்தமே இல்லைன்றத வந்து உனக்கு உணர்த்தப்படணும். அதுதான் அது அறிவிக்கும். அந்த மாதிரி விஷயம்தான் இது அப்படின்னு ஒரே உபதேசம் சொல்லும் போது அவன் அந்த எஜ்ஜில் தான் இருப்பான். அந்த மாதிரி நடந்த இதெல்லாம் இருக்கு நம்ம இதுல. ஒரு ஜனக மகாராஜான்றவருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆமா, அவர் என்ன பண்ணிட்டாரு, வேதத்துல இந்த மாதிரி போட்டிருக்கு, உபதேசத்திலேயே அதுலயே போட்டிருக்கு. குதிரையில அந்த காலத்துல குதிரையில ஒரு குழம்புல அந்த லாடத்துல காலை வச்சு அப்படி தூக்கி இன்னொரு காலை போடுற அந்த க்ஷணத்துக்குள்ள ஞானம் அடைய முடியும். ஆக்சுவலா ஞானம் வந்து நடக்கிற காலம்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் காலத்தை ஒப்பிட்டு பார்த்தா க்ஷண நேரம் தான். ஆமா, ஃபுட்பால் ஆடினாரு. அடுத்த நாள் ஆமா ஆமா இல்ல, இப்ப நீங்க ட்ரை, அதாவது அப்படிதான் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இதுல கரெக்ட் பேசப்படுற விஷயம் என்ன, பண்றவன் ஒருத்தம் கிடையாதுன்றதுதான் பேஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது நாள் வரைக்கும் எண்ணங்கள்லாம் வந்து ஒரு உண்மை பொருட்கள். ஓரளவுக்கு சத்சங்க பலத்திலயும் இது தெரியுது இல்லையா. இப்ப நீங்களே டேஸ்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு வரும். ஏதோ ஒரு முன் அனுபவம் வந்து உங்க தியானத்திலேயே வரும். தத்துவமா அந்த கோபம் கூட வரும். யாரோடைய ஏதோ நடந்த வாக்குவாதம், என்ன இப்படி நினைச்சிட்டாங்களேன்னு கூட அந்த அளவுக்கு போயிடுவீங்க. அப்புறமா வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஞானமா உள்ள வந்து அடைச்ச ஆளையும் இல்லாம எல்லாம் பொய்யா, நீ கோவ வேகத்துல இருக்க பத்தியா தியானத்துல உட்கார்ந்து அப்படின்னு அவர் கலக்குன்னு இதுவாங்க. வெறும் இறைச்சல்கள், பதிஞ்ச இறைச்சல்கள். ஏன்னா அது வந்து எல்லாம், ஆனா எல்லாமே அவனுடைய கருணை, புரிதல் எல்லாம் அவன் தான் கொடுப்பான். எல்லாமே உள்ள குரு தான் மெயின் குரு. வெளியில எப்பேற்பட்ட குருவா இருந்தாலும் இது வெளியில இருந்து கொடுக்கிற வஸ்து கிடையாது. உறவுனால பெற வஸ்து கிடையாது. எந்த ஒரு பிரிவிலேஜும் இது வந்து ஸ்கரிப்பிக்காது. நீங்க பண்ற முயற்சி இருக்கு தெரியுமா, இது கூட உள்ள ஆழணும். நீங்க வெளியில இது பிரயோஜனம் இல்லை, உள்ள கரையணும். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய வேண்டியதை ஒத்துக்கணுங்க. நான் ஞானத்துல இருக்கேன், விழிப்பு நிலையை ரொம்ப நம்புறேன் நான், அதெல்லாம் தெரியணும். அதாவது தப்பான இடங்கள்ல நம்ம சுத்தம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா. ரைட்டான இடம் தெரியுது தெரியல, அதை விட்டுறது. ஆமா, விழிப்பு நிலை வாழ்க்கை பூராவுமே இன்ட்டுங்க. நீங்க பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காரு. அஷ்டாங்க மார்க்கான்னு கொடுத்திருக்காரு. 8 விதமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல ஆரம்பமே பாத்தீங்கன்னா ரைட் திங்கிங், திங்கிங்கே ராங்னு அர்த்தம். ரைட் திங்கிங், ரைட் ஆக்டிங், ரைட் லைவ்லிஹுட், ரைட் மெடிடேஷன், எல்லாருமே ராங். இப்ப நம்ம ஒரு 90 வயசு வாழ்ந்துட்டு புத்தரை திடீர்னு இது பண்றோம் வச்சுக்கோங்க, பாக்குறோம் வச்சுக்கோங்க, நான் எனக்கு என்ன வழி சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நீங்க எல்லாத்தையும் சொன்ன பிறகு ஒருத்தர் சொல்லுவாரு,
நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்கன்னா 90 வருஷம் 6 மாசம் 4 நாள் ஏதோ சொல்றாரு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா இந்த ஆன்சர் பேப்பரே ராங்னுடுவார். இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே ராங் அப்படின்னா ரைட் திங்கிங் ஒண்ணு இருக்கு. எதை முன்னால பார்க்கணும், எதை பின்னாடி பார்ப்பவன் முக்கியமா, பார்க்கப்பட்டது முக்கியமா? நல்லா புரிஞ்சுங்க. காட்சி காண்பவனுக்கா இல்லாட்டி காட்சிக்கு காண்பவனா? சின்ன 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 கிரேட்ல வாங்க. சும்மா சொல்றேன், இது ஜடப்பொருள். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜடப்பொருள் நம்மளை கவருது, அது ஆட்டி வைக்குது. என்ன வாங்குன்னு அது வாங்க வைக்குது. உங்க இப்போ உங்களுக்கு தகுதி இல்லாம இருக்கும், ஆனா ஆசை வந்துடும். இப்போ பயங்கர கான்ஃபிளிக்ட் எல்லாம் வந்துடும். இது என்னன்னா பேஸாவே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது ஜடப்பொருள், அதை வச்சுக்கலாம் வச்சுக்காம இருக்கலாம். அது பேச போறது இல்லை. நான் உன்னை அடைந்தேன்னு பேச போறது இல்லை. உனக்கு இன்பம் கொடுக்குறேன்னு அது கொடுக்க போறது இல்லை. நீ ஏன் நினைச்சுக்கிற நினைப்பு தான் எல்லாமா பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியணும். சோ நினைப்புனாலதான் பந்தப்படுறோம். இதை விட நான் இன்டெலிஜென்ட், கரெக்டா? என்ன நான் புரிஞ்சுக்கலையே தவிர இதெல்லாம் விட நான் அனுபவிக்கும் பொருட்கள் எல்லாம் விட அனுபவிப்பவன் டெபினெட்லி இன்டெலிஜென்ட். அவனுக்கோசரம் தான் அவைகள் இருக்கின்றன. அவைகளுக்கோசரம் அவன் இல்லை, அவனோட பார்வை இல்லை, கரெக்டா? இப்படி லேயர் லேயர் லேயரா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகணும். உலகம் முக்கியமா, உலகத்தை அனுபவிப்பவன நாம் முக்கியமா? முக்கியன்றதை விட சூரியனுக்கே சூரியன் இருக்குன்னு தெரியாது, உலகத்துக்கு உலகம் இருக்குன்னு தெரியாது. நான் தான் இன்னைக்கு தேதியை போட்டு என்னுடைய முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தேதியை போட்டு இந்த உலகத்தை அணுகிறேன், கரெக்டா? இப்ப யாரோ ஒருத்தர் உடம்பே சரியில்லாம இந்த உலகம் இருந்தும் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஜுரமான ஜுரம், ஜன்னி கண்டுக்கு படுத்துட்டு வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அது உலகம் இருந்தும் இல்லை, தாட்ஸே வரல இருக்கு. ஆழ்ந்தவருக்கு என்ன பண்றது, அந்த உயிரையே கூட விலக்கி வச்சிருது, புரியுதா? ஆழ்ந்தவருக்கு என்ன பண்றது, சுத்தமா எதுவுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு. ஏகமா அமைதியா, ஆனா எல்லாமா உண்மையா இருக்கிற வஸ்து அது ஒண்ணுதான். இவைகள் எல்லாம் தோற்றமயம், உண்மையில அவைகளுக்குள்ள தனித்துவங்களே இல்லை. அதனாலதான் நான் சொல்ற வார்த்தையில நான் இல்லை. ஆனா இத வெளியில நீங்க பண்ண முடியாது. உள்ள இந்த நான் எங்க உதிக்கிறதுன்னு பார்த்தாதான் நானே இல்லைன்னு தெரியும். நான் இல்லை, என்னை இல்லை, என்னால் இல்லை அப்படின்னா தெரியறதுக்கு என்ன சாத்தியக்கூறு? எங்க உதிக்குது? இங்கிருந்து வருது. கொஞ்ச நேரம் முன்னாடி உள்ள பிடிவாதம் இல்லை இந்த குழந்தைக்கு. எதை பார்த்துட்டு பிடிவாதம் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே ஆசை வயப்பட்டிருக்கு. பேட்டு பாலு கிரிக்கெட் விளையாடணும்னு நிலை மாறி அது ராத்திரி போய்தான் இருக்கும், எங்கேயோ பார்த்துட்டு வந்திருக்கும். அவ்வளவுதான். இவன் ஹைட்டுக்கு இருக்கிற இன்னொரு பையனுக்கு பேட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். பிடிவாதமா மாறி இருக்கு. அகந்தையில இந்த நான் வலுத்து இருக்கு, புரியுதா? இல்லாமல் இருந்தது இப்ப வந்திருக்கு. அப்படின்னா இல்லாமல் இருந்த இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இந்த பிடிவாதம் அவனை பற்றி கொள்ளாமல் இருந்த போது அவன் நல்லா இருந்தானே. ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருமே நல்லா இருக்குமே, எந்த இதுவும் கிடையாது. அப்படின்னா சுத்தமா நீன்ற அமைப்பே இல்லைன்னா உதிக்காமே இருக்கங்க, யதார்த்த சுகமும் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா யதார்த்தமா நிலையே என்ன? சுகஸ்வரூபம், சுகஸ்வரூபம். இதுதான் அவர் சொல்றார். நான் உதிக்கும் ஸ்தானமதை நாடாமல் நான் உதியாத தன்னிழப்பை சார்வது எவன்? சாராமல் தான் அதுவாய் தன் நிலையில் நிற்பதவன் சாற்று. தன் நிலைன்னா என்னுடைய நிலை, உண்மையான நிலை ஆழ்ந்த உறக்கம். அத இந்த சாதகம் பண்ணாமல், தனக்குள்ள தன்னை தேடாமல், வெளியில பொருள்கள் மூலமா தன்னை தேடி, பொருளின்பம் மூலமா தன்னை தேடி, புலனின்பம் மூலமா தன்னை தேடி, இப்படி இது ராங் ரூட் ஆச்சு, அது எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரைட் ரூட்டா அழகா சொல்லி கொடுக்குற.
இந்த உலகத்துல நீ எங்கேயுமே தேட முடியாது, உன்னை உன்கிட்ட தான் தேடணும். நீயே அது, நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி. நீ அதுவாக இருக்கிறாய். அந்த 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 வேத வாக்கியத்தையே வச்சு இந்த அழகா கொடுத்திருக்காரு அந்த பாட்டை. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுக்கு இது ஸ்டேட்மெண்ட், கிளியர் டெஃபினேஷன். இது இப்படி இருந்தா அப்படி இருக்கும். அதனாலதான் ஞானம் உடல் இருப்பு, உடல் இன்மை, இது ரெண்டுத்தையும் தாண்டின நிலை. அது இறந்த பிறகு ஜீவன் முக்தனானவன் உடல் இருந்தும் உடல் இன்மையை நல்லா ஃபீல் பண்ணுவான். ஆன்ம பொருள்ல தான் இருப்பான் அவன், ஆன்ம பொருளாவே இருப்பான். ஆன்ம பொருள்னு சொன்னா நம்ம கண் காட்சிகள் மூலமா இல்ல, ஜீவன் முக்தி தப்பா வச்சிருக்கீங்க. அவர் ஜீவ சமாதி தப்பு ரைட் இல்ல. சில பேருக்கு சில பிராரப்தங்கள் நல்லா தெரியும். இப்போ அவங்களுக்கு முன்பின் தெரியுது. நீங்க ஞானம் அடைஞ்ச பிறகு உடல் வாழ்க்கை இருக்கு இல்ல இதெல்லாம் இரலவெண்ட் ஆயிடும். இப்ப நான் சொல்லும் போது இரலவெண்டா உங்களுக்கு தெரியலையா? ஆழ்ந்த உறக்க ஸ்திதி பிறந்தவர்களா இறந்தவர்களா? ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது புரியாதனால ஒண்ணும் இல்லை. நீங்க உண்மையா இந்த மனத்தை கடக்கும் பொழுது இது பாழான பொருள் இல்ல, ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அறியாமை தான் அங்க பேசா இருக்கு. கரெக்டா? எதுவுமே அறியாமை. ஏன்னா தனித்துவமே ஏழாமை. தன்மை வந்தாதான் முன்னிலை வரும். அது கூட ஒரு பாட்டுல வந்திருக்கு. தன்மையுண்டில் முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம், தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து தன்மை அறின் முன்னிலை படற்கைகள் முடிவுற்று ஒன்றாய் ஒளியும் தன்மையே தன்னிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சயின்ஸா போட்டாருங்க. பிசிக்கல் டைம், பிசிக்கல் விதிகள், டெஸ்டினி, சயின்ஸ், பர்ஃபெக்ட் சயின்ஸ், பர்ஃபெக்ட் சயின்ஸ். ஒன்லி பேஷன் லிசனிங் இஸ் நீடட். பேஷன் லிசனிங். சத்சங்கத்தையும் கேட்கணும், உள்ள கேட்கணும், உங்களை நீங்க கேட்கணும், உங்களோட நீங்க வாழணும். ஒரு க்ஷணம் விலகாமல் வெளிநாட்டங்களுக்கெல்லாம் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இது மெயினா இருப்போம். சில பேர் கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றேன் நானு. சத்சங்கம் சதாசரவால சில பேர் கேட்டு இருக்காங்களா இல்லையா? சத்சங்கத்தோடய வாழறாங்களா இல்லையா? உங்களதான் சொல்றேன். பாவம் பகலுக்கு பயப்படாது. கிளைம்ஸ் பண்றது இல்ல, ஷேம் பண்றது இல்ல, கிடையாது இல்ல. அப்படின்னு ஆமா 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 அப்படிதான் சொல்ல தோணும். பெரிய அடிகள். இது அப்படி இதுதான் உண்மையான இது. அதான் என்ன சொல்லுவாங்க, பக்குவிக்கு அன்டிஸ்பியூட்டடா உள்ள போகுமா, சொல்ல அப்படியே வாங்குவாங்கன்னு வாங்குவான். புரியுதா? செவிலோட தாங்கக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, சில அப்பாரட்டஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லா வாங்கிக்காது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நீ எவ்வளவு நேரம் பார்க்கலாம் அப்படின்னு. புரியுதா? அந்த மாதிரி பக்குவிக்கு தாகம். அவன் இவன் பேரு, இந்த மாதிரி இருக்கிறவங்க பேரு முமுட்சுன்னு பேரு. அதாவது ஆன்ம நாட்டம் கொண்டவர்களாம்.
மோட்சத்தில் இச்சை உள்ளவர்கள். அது கிளியர் கட்டா அந்த ரோட்ல வந்து நிக்கணுங்க. சும்மா பிசினஸ் முடிச்சுட்டு வரேங்க அப்படி இல்ல, தப்பாட்டம் குருட்டாட்டம். அதனோட மேக்னிடியூடும் இம்பாக்டும் இதனுடைய முழுமையும் தெரியாம பேசுறது. அதுக்கேற்ற வேல்யூ தான் அது செட் பண்ணுவாங்க. தாராளமா போ, காலம் அளப்பரிதான் கொடுக்கும். சுத்து போட்டு டபுள் அடி கொடுத்துட்டு திருப்பி கிட்ட வந்து தூரப்படுவாங்க, கிட்ட வந்து தூரப்படுவாங்க. இப்படியே வந்து இது இடையில கால வெளி எப்ப வேணா நடக்கும். புரியுதா? அந்த பாட்டு சொல்லிட்டு இருந்தேனே, அந்த பாட்டுல 2வது 3வது லைன் இப்படிதான் வரும். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டரே வேட்டிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமா. அதாவது ரொட்டீனா என்னவோ பண்ணின திருப்தியிலேயே நீங்க இருந்தீங்க வச்சுங்க. நானும் ஆன்மீகம், நான் பூஜை பண்றது என்ன, நான் குளிக்கிறது என்ன, நான் கோவில்களுக்கு போறது என்ன, அப்படி எனக்கு தெரியாத வேதம் என்ன அப்படின்ட்டு எல்லாமே மேலுக்கு விழிப்பு நிலையில ஒரு தாட் அப்படின்னு வந்தவங்களுக்கு வேர்த்து இறைப்புன்றது ஹார்ட் அட்டாக். திடீர்னு பரபரன்னு வேத்து கூட்டுது, பயம் வந்துருக்கு, இருக்க மாட்டோம் போல் இருக்கு அப்படின்ட்டு மனத்துக்கு. அப்ப வரும்போது வேதம் வந்து உதவுமோ. 3வது லைன் 4வது லைன் சொல்றாரு, மாத்திரை போதும். மாத்திரை போதுன்னா ஒரு நொடி காலத்துக்கும் கம்மியா உங்களுக்கு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிருந்ததுதானா, நீங்க யார் என்பது உண்மையான விலாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததானா, மாத்திரை போதும் உள்ளே அறிந்து தொக்க வல்லீரில் ஒரு க்ஷணம் கூட, ஒரு க்ஷணம் போற எனக்கு அப்படின்னா என்ன, எல்லா க்ஷணங்களையும் நீங்க ஃபில் பண்ணிருக்கணும் ஏற்கனவே. புரியுதா? மாத்திரை போதும் உள்ளே அறிந்து தொக்க வல்லீரில் சாவு இறைப்பை நோய்கள் ஏது அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி வந்து ஒரு சாகனி சாகரவன் யாரு? உடல் வலி நோய்கள்லாம் ஏது? சக்தி முக்தி சித்தியே அப்படின்னு சொல்றாரு. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ. மாத்திரை போதும் உள்ளே அறிந்து தொக்க வல்லீரில் சாத்திரப்பை நோய்கள் ஏது? சக்தி முக்தி சித்தியே. விஷயம் புரிஞ்சவனுக்கு எல்லாமே கேள்வி கூத்து. ஏற்கனவே அவன் இறந்தவன். டாடா சியூ பை பைன்னு வாங்க வீட்டு வரும்போது, தேங்க்ஸ் அப்படி பண்றவங்க. புரியுதா? இப்ப ராகவேந்தரை பற்றி கேட்டீங்களே, எல்லாம் தெரிஞ்சு புலன் நாடிகள் அடக்கி எல்லாத்தையும் சூட்சும சரீரத்தை தனியா பிரிச்சு எடுத்து, எத்தனையோ சித்தர்கள்லாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க, நல்லா தெரிஞ்சு உடம்பு மாறுறவங்க எல்லாம் இருக்காங்க. திருமூலரே அப்படிதான் வந்தார். ஒரு ஆட்டிடையன் உடம்புக்குள்ள வந்தார். அந்த உடம்பு அங்க ரெடியா இருக்குன்னு தெரிஞ்சு அங்க யார் பெரிய ரிஷி இவர். இவன் வந்து ஒரு ஆட்டிடையன், புதுசா கல்யாணம் ஆனவன், 27-28 வயசு இருக்கும். வந்திருப்பான், பாம்பு கடிச்சு சேர்த்துட்டான். வயசுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரியும் இல்ல, ரிஷி யாரோ ஒரு ரிஷி. அவர் இந்த பாடி உழப்பானே தெரிஞ்சதே வர. அது பிராரப்தத்தில் அவருக்கு தெரியும். இந்த உடம்பு எடுத்துட்டு தான் உயிரை தான் உடம்பை கிடத்திடுறாரு. திருப்பி ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வந்து வயசுக்கு சொல்லிடுறாரு, அந்த ஆள் இல்லை நான், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். சேம் பாடி, ஆள் வேற. இது ஞானத்துல எல்லாமே நடக்கும். நீங்க இந்த சைடு திரும்பணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் கிடையாது. நத்திங் மோர் than this. நீங்க தாட் சைட்ல நின்று அதுக்கு வக்காலத்து வாங்கி நிறைய வருது கம்மியா வருது இந்த ரேட்டிங்கே போடக்கூடாது. அது திருப்பி நீங்க வந்து தியானம் பண்ணல, நீங்க வியாபாரி ஆயிட்டீங்க. புரியுதா? நேற்றுக்கு மெடிடேஷனுக்கு ஒரு மார்க்கு, இன்னைக்கு காத்தால மெடிடேஷனுக்கு இன்னொரு மார்க்கு, அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப சகஜமா இல்லை, மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சாதாரணமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாழும்போது இப்பவே வந்து எதையாவது போய் அப்படி தொடர்றதுக்கு முன்னாடியே தெரியணும் உங்களுக்கு, இந்த பேக்கேஜ்ல போய் வெளில போகுது, இது தேவையா? புரியுதா? நிறைய பெடர் தான் வரும். இது வந்து ஓடுறது கிடையாது, புரிதல் நடக்குது.
அப்ப அந்த 4வது ஸ்டெப்லயே டீச்சர் விளக்கினது புரிஞ்ச பிறகு திருப்பி 5, 6, 7, 8 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா டீச்சர் புரியாத கணக்கு பையனுக்கு புரிஞ்ச உடனே என்ன பண்றான், அடுத்த செகண்ட் அங்க உட்காரவே வேஸ்ட், இந்த கணக்கை பாக்குறதே வேஸ்ட். கரெக்டா? இந்த மாதிரி கணக்கு 100 கணக்கு கொடுத்தாலும் விறுவிறு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே போயிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் அப்படி அங்க பார்த்து அத என்ன சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், 7 கடல்ல இருக்கிற நீரும் உப்பு கரிக்கும், எதுவும் உப்பு கரிக்காம இருக்க போதில்லை. அந்த மாதிரி ஒரு தாட்டை அதனுடைய ஃபுல் லென்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னாலே போறோம், ஒரு தாட்டை பார்த்தாலே போறோம் ஞானம். அதோட ஃபுல் என்னை எப்படி மாத்தின வந்துருக்கு, நானாவே மாறிட்டு இருக்குது, எவ்வளோ உணர்ச்சியோட போறேன் இதோட அப்படின்னு அதை அப்படியே தத்ரூபமா பார்க்கணும். அதுதான் அதாவது அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய கண்ணு ஆன்ம கண்ணு, அது டிசென்ட் ஆகுறதுல தான் டைம் இருக்கு. ஏன் சில பேருக்கு டிலே ஆகுது, எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வந்து வரணும். ஏன்னா வந்து போறதுன்றது கிடையாது, நாம அந்த பொருள் தூக்கத்துல அடையிற ஒரு யதார்த்த ஸ்திதி ஏதாவது பிரயத்தனத்தால அடையப்படுவதா, ஏதாவது ஒரு ட்ரைனிங் இருக்காங்க. ஆணு பெண்ணு, அந்த உடல் தன்மை, வயோதிகம், நோவு, பிரச்சனைகள் ஏதாவது வந்து அங்க கலப்படம் இருக்கா, அந்த தூக்கத்துல எல்லாம் போயிடுது. அனைத்து தனிமைகளும் உண்மை அல்ல. அதனால வந்து நீங்க வந்து கிரேடேஷன் போடுறதெல்லாம் கூட கிரேடேஷன் போடுறது மூலமா அங்க இருந்து வருது. மத்தியானம் ரொம்ப உணர்ச்சி குவியல்ல இருந்தேன், இன்னுமே வேண்டாம் சார். ஒரு குழந்தை எப்படி இருக்கு, ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை எல்லாம் விளையாடும் போது எப்படி இருக்கு, சென்டரே இல்லாம விளையாடிட்டே இருக்கும், கீழே விழுவும், அடிபட்டுக்கும், பையன் இன்னொரு பையன் அடிப்பான், இது அவன் அடிக்கும், எல்லாம் விளையாட்டுன்ற ஒரு ஹெட்டிங்ல தன்னை மறக்கணும்னு மறக்கல. நேச்சரே பிளேஃபுல்னஸ், அப்படின்னா சாதகமும் பிளேஃபுல்னஸா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். நம்ம புரிதல்ல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. சாதகத்தை வந்து என்னமோ வந்து நம்ம ஸ்பெஷலா எங்கேயோ பண்ண போறோம், ஏதோ பண்ண போறோம், அவன் ஏன்னா ஆன்மீகத்தை ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு, கோயில் குருமார்களும் ஆக்கிட்டாங்க, அவங்க அடையலன்னு அர்த்தம். இந்த ஆகாசம் எவ்வளவு எளிமையா இருக்குங்க, எங்க வேணா உட்காரலாம் இல்லையா? இந்த ஆகாசத்துல நம்ம இருக்கோன்ற ஃபீலிங் இருக்கா? எளிமையிலும் எளிமை வந்து இறைத்தன்மை. ஒரு கொசுவனோட வாய் எவ்வளவுண்டா இருக்கும், ஒரு சிறிய பூச்சி, ஒரு மைக்ரோபினோட இது ஆகாரம் எவ்வளவு இருக்கும், அதுக்கு கீழே ஆகாரத்தை அவன் ரெடியா வச்சிருக்கான்னா அப்புறம் என்ன? புரியுதா? எல்லாம் ரெடியா இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும், செடிக்கு, கொடிக்கு, பூச்சிகளுக்கு, அனைத்து பிரபஞ்சத்துக்கு தான், அனைத்துக்கும் இங்க இது இருக்கா, இடம் இருக்கா இல்லையா? என்ன ஸ்டேட்ல வேணா இருக்கட்டும். இந்த அகண்ட மத்தரம் தான், மனித மரத்துல இருக்கிற அகண்ட மத்தரம் தான் வந்து தனியா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுது, ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு இல்லைன்றத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். ஞானம்னு ஒண்ணு ஒரு பிரதேசம் கிடையாது, அது உடல் மூலமா அடையிற பிரதேசம் கிடையாது, மனத்து மூலமா அடையிற பிரதேசம் கிடையாது, ஒரு மெத்தட்ஸ் கூட மாற்ற ஸ்டெப்ஸ் கிடையாது. ஏன்னா அது யதார்த்த ஸ்திதி. அதுக்கு உடல் இறப்பு பிறப்பு இதெல்லாமுமே காரணம் இல்லை, குடும்ப நிலைகள்லாம் காரணம் இல்லை, போருமா? அதனாலதான் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல்லாம் இது ஞானம். என்ன சொல்லுவாங்க, ஒன்லி என்னமோ ஜென்ஸ் தான் என்லைட்டன்மெண்ட்டுக்கு தகுதி படைத்தவர்கள் மாதிரி எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. மீரா, ஆண்டாள், காரைக்கால் அம்மையா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லாம் பரமஞானிகள். எங்க வேணா எங்க வேணா விழிப்புணர்வு வரலாம், உள்ள வீழ்ச்சிக்கணும். இது கண் பார்வை கிடையாது, இந்த விழிப்பு நிலை விழிப்பு கிடையாது. இது 3 நிலைகளையும் சேர்த்து ஒரு விழிப்பு, மொத்தம் ஸ்டாப் டேக்கிங். யாருப்பா இவரு, அவ்வளவுதான். இதுக்கு வயசே கிடையாது, எந்த வயசுல வேணா நடக்கலாம், உள்ளேந்துதான் நடக்குது. வெளியில இப்போ நான் என்ன சேர்த்து, என்னோட உபதேசம் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து என்ன நடந்தாலும் உள்ள இருந்து தான் வரணும். அவங்க உள்ள இருந்து தான் வரணும். அவன் தான் அளக்கிறவன். இப்படி என்ன பேச வைக்கிறான்னா அவன் தான் பேச வைக்கிறான். ஆக்சுவலா ஞானத்தை பார்த்தீங்கன்னா உள்வெளியெல்லாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் எனக்குள் நான் ஞானம் அடைந்தெல்லாம் சொல்லவே முடியாது. வேற
நானுக்கு வந்து ஞானம்ன்றதுக்கும் நானுக்கு சம்பந்தமே இல்லை. நான் வந்து ஒரு ஜடப்பொருள், சுய அறிவு கொண்டதில்லை. வார்த்தைகள் சுய அறிவு கொண்டதில்லை, அதனுடைய அர்த்தங்கள் சுய அறிவு கொண்டதில்லை. புரியுதா? எங்கேயோ இருக்கிற சூரியன் நேர வந்து எந்த ஒரு புல்லையும் வந்து முளைக்க விடல, முளைக்க பண்ணல. எந்த உயிரினத்துக்கும் தனியா ஸ்பெஷலே கிடையாது, வெறும் இருப்பு. இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கலாம், எதுவுமே கிடையாது, அங்க சென்டரே கிடையாது. அந்த மாதிரிதான் ஞான பொருளும். பொறுமா, ஆத்மச்சூரியன் ஞானச்சூரியன்றது அதுதான். அது எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க திரும்பல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு இன்டென்சிட்டி கூடல, எனக்கு இங்க நிறைய என்னமோ இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மனத்தோட நிறைய எனக்கு வேலையா இருக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. புத்தியோடையும் மனத்தோடையும் தனித்த நினைவுகளோடையும் அப்படியே ஆசை போட்டுக்கிட்டு, எப்படி வந்து மாடு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆசை போட்டு உட்காந்துட்டு, அந்த மாதிரி அந்த நினைவுகள் எல்லாம் அப்படி ஆசை போட்டுக்கிட்டு தனிமையை பெருக்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம வேலை மூலமா பண்றோம், இல்லாட்டி மனத்திலேயே பண்ணிக்கிறோம். அப்புறம் இது வருது போகுது, இது போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் திருப்பி அதே தான் கவலைப்படுது. ஸோ எல்லா வார்த்தைகளுமே அர்த்தமற்றவை. எல்லா அப்படி வார்த்தைகளே அர்த்தமற்றவைன்னா வார்த்தைகளை பேசுபவன் நினைப்பவனே அர்த்தமற்றவன் தான். உலக வாழ்க்கை பேசுறது என்ன என்ன அர்த்தம் வந்துடும்? புரியுதா? எல்லாம் குறைஞ்சிரும். உங்களுடைய புலன் சேஷ்ட குறைஞ்சிரும். அதாவது இங்க ப்ரெஷர் கொட்டி கிடக்குங்க. அதாவது நான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்ததுனால, அதாவது கேரண்டீடு உபதேசந்தியார்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் செய்யுள் உபதேசந்தியார்ல கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். அதாவது கர்மம்ன்றது என்ன? செயல்களுடைய விளைவு. கரெக்டா? நீங்க நல்லா படிச்சுட்டீங்க, உங்களுக்கு வந்து நல்லா எழுதிட்டீங்க, 100க்கு 100 வரணும்ன்றது வந்து உங்களுடைய கணக்கு. கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பண்ண ஒரு செயலானது அதனுடைய பயனை தருவது வந்து உன்கிட்ட கிடையாது. உன்னுடைய செய்கையினால அந்த பலன் நிச்சயிக்கப்படல. தெரியுமா? யாராலன்னு கேட்டீங்கன்னா அதனால. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரீக்கா வந்து உங்களுக்கு 40 மார்க் வந்து விடலாம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டியவங்களுக்கு 40 மார்க் வந்து பிரிண்ட் அடிச்சு வந்து விடலாம். நீங்களும் மண்டையை உடச்சு பணத்தை கட்டி ரீவேல்யூவேஷன்லாம் போட்டு போய் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் உங்க கையெழுத்து தான், எல்லாம் இருக்கு, ஆனாலும் கரெக்ட் வேல்யூவேஷன் தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போனாங்கன்னா 40 மார்க் தான் அப்படின்னு போய் முடியலாம். ஏன்னா அந்த ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. ஏன்னா கர்மத்தை பண்றது இந்த ஜட உடல், சுய அறிவற்றது. எங்கேயுமே ஏதோ பிரகாசிக்குதுங்க, அறிவா பிரகாசிக்குது. அது மேல வர்றது எண்ணங்கள். புரியுதா? எண்ணங்கள் விளைவுகள், ஆல்ரெடி காரணங்கள் கிடையாது. உங்களை செய்ய தூண்டுவது, பார்க்க தூண்டுவது, பேச தூண்டுவது, வாழ்க்கையில போராட தூண்டுவது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது மூலமா அதை அடைஞ்சிட போறோம், இது மூலமா இதை கிடைச்சிட போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம திட்டமிடுறோம் இல்லைங்களா? அதுவே ஏற்கனவே விளைவு. அந்த விளைவு அங்க பதிச்சு இவன் என்னதான் பண்ணாலும் இவ்வளவுதான் கிடைக்கணும்ன்ற மாதிரி ஆல்ரெடி அதனுடைய பயனும் அங்க இருக்கு. அந்த பயன் வந்து ஒரு சுய அறிவினாலதான் டிசைட் பண்ணப்பட முடியுமே தவிர, அதுக்குதான் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரிய சான்ஸே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுளோ உந்தி பெற. கர்மம் வந்து எப்படி வந்து கடவுள் தான் சுய அறிவு கொண்டவர், உள்ள இருக்கிற ஆன்ம பொருள் தான் சுய அறிவு. அது அதனுடைய டொமைன்ல தான் இருக்கு. அதனுடைய சாம்ராஜ்யத்துக்கு தான் உனக்கு கிடைக்கக்கூடிய பலனோ உன்னோட தகுதியில கிடையாது, நீ செய்கிற வினைகள் மூலமா கிடையவே கிடையாது, உன்கிட்ட கிடையவே கிடையாது. உனக்கு வந்து செய்யறதுக்கு தான் சுதந்திரம் இருக்கு. இப்ப கூட நம்ம
நம்ம என்ன வேணா ஞானம் பழகலாம், என்ன வேணா சின்சியரிட்டிக்கு போகலாம். அந்த சின்சியரிட்டி வந்து அங்க போய் டச் பண்ணணும். உள்ள உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய இன்னசென்ஸ், களங்கமற்ற தன்மை, பியூரிட்டி எல்லாம் போட்டுதான் உழுக்கணும் அங்க. சரிதா? இது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அது உள்ள போய் அங்க உழுக்கும். ஏன்னா அது சப்ஜெக்டிவிட்டியே. அது இதுக்குத்தான் அடங்குமே தவிர, உண்மையான அன்புக்குத்தான் அடங்குமே தவிர, உன்னுடைய ஜோடன வார்த்தைகளுக்கும், உன்னுடைய பெரிய ஆசிரம அமைப்புகளுக்கும், உன்னுடைய பாண்டித்யத்துக்கும், உன்னுடைய பேச்சு திறமைக்கும், இந்த உலக சமாச்சாரம் எதுவும் வாய் மூலமாவோ, உடம்பு மூலமாவோ, உன்னுடைய சிஷியர்கள் மூலமாகவோ, எது மூலமாகவும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அது 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 ஒண்ணுத்துக்கு பணிஞ்சிடும். அதுதான் சொல்ல, கர்மம் கடவுளை உந்திப்பாரு, கர்மம் ஜடமதால் உந்திப்பாரு. இது எதுக்குமே இது கிடையாது. அதனால நீங்க அங்க பணிஞ்சு கடந்துட்டே இருக்கணும். மணிக்கவாசகரும் அதான் சொல்றாரு, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயவரை பஞ்சான் கண்ணுகளான் தன் கருணை கண் காட்ட வந்து இது எண்ணுதற்கிட்டால் எழிலார் கையிலிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியால் எண்ணிறைந்து எல்லையிலாதானே நின்னை புகழுமாறு என்று அறியேன். அதாவது எவ்வளவு கேவலமாலாம் நான் வாழ்ந்திருக்கேன், உன்னை தெரிஞ்சுக்கவே இல்லையே. உள்ள நீ இருக்க, என்னென்னவோ சுத்தி என்னென்னவோ நானும் வாழ்ந்து உன்னோட பெருமையும் தெரிஞ்சுக்காம ரெண்டு தப்பு பண்றோம். பொய்ய உண்மைன்னு நம்புறோம், அது ஃபர்ஸ்ட் தப்பு. உண்மை இல்லாம பண்றோம், ரெண்டாவது தப்பு. காணல் நீரை மெய்யின் நம்புறீங்க, நிஜ நீர் இல்லாமே போயிடுது அந்த சமயத்துல, நம்புற சமயத்துல. கரெக்டா? இதுதான் வந்து எழுத்து நிலை பூரா நடக்கிறது. என்னன்னா நம்ம செயல்கள், நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்ச்சிகள், இதெல்லாம் இது ரொம்ப இது முக்கியமானதாச்சு. என்னுடைய பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் நம்ம பேசணும். நீங்களே சொன்னீங்க. கரெக்டா? ஆனா ஒண்ணுமே ஆதாரமற்றது, அடிப்படையில் ஆதாரமற்றது. இதுதான் உண்மை நிலை. அதனாலதான் வந்து பகவான் ரமண மகரிஷி சொல்லுவாரு, ட்ரெயின்ல போகும்போது உன்னையே சுமந்து அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு, நீ ஏன் மூட்டையை தள்ள தூக்கி வச்சிருக்க, பக்கத்துல வைக்கலாமே, கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி உங்க எண்ணங்களை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு. அந்த என்னிடம்ன்றது ஆன்ம பொருள். ஜீசஸ் சொல்றாரு இத, அந்த என்னிடம். அதே மாதிரி பகவத்கீதை பூரா பார்த்தா நான் என்னை அப்படின்னு தான் சொல்லுவார் கிருஷ்ணர். அந்த நான் என்னை எல்லாம் சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ம பொருள் பேசுதுன்னு அர்த்தம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரி உபாசதே தேஷாம் நித்யாதி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம்னு வரும். அகம்னா நான், வகாமினா தாங்குகிறேன். அதாவது என்ன பிரிவினை இல்லாமல் வாழணும், என்னை பிரிக்க கூடாது. என்னை வந்து கடவுள் தூக்கி போட்டோவா வச்சுட்டு போட்டோ சைடு பாஸ் பண்ணும் போது மட்டும் ஒழுங்கா இருக்குது. போட்டோவுக்கு ஒரு பூவை போட்டுட்டு ஏமாத்துறது, இதெல்லாம் பிரிக்கிறது. பிரிக்காதேன்னு வரும். அப்படின்னா எப்படின்னு அர்த்தம்னா, உனக்கு ஏதாவது வலி வருதுன்னா, உனக்கு மனத்தாக்கம் வருதுன்னா, அதை இறைவன் தன்மைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். புரியுதா? இறைவனையும் வந்து ஒன்ன மாதிரியே நினைக்கணும். நரம்பு, சத, ரத்தம், மூச்சு, நம்ம ஆன்ம பொருளோட விழிப்பு நிலையில இப்படிதாங்க பழகணும். போருமா? உங்களுக்கு வரதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கள்ளப்பணமா ஏதாவது வந்து இங்க ஆதாயம் அடையலாம் அப்படின்னு வரும்பொழுது வருது இல்ல, வரும்போது தெரியும். பொய் போய் சர்வசாதாரணமா வந்துட்டு இருக்கோம். பொய் அது இது அப்படி வருது இல்லையா? ஆமா, இப்ப வந்து அது வருது தெரியும் பொழுதே வந்து இது வந்து இவனும் வந்து இவன் வாசம் பண்ற இடமாச்சே, பரம்பொருள் வாசம் பண்ற இடமாச்சே. அவன் வந்து என்னுடைய பொய்யோ மெய்யோ அதுக்கு உள்ள ஊடுருவி நிக்கிறவனாச்சே. இது ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியுமே. அவன் என்னை பார்த்து என்னடா வெட்டம் இல்லையா அவனுக்கு, இப்படி போய் மறைச்சிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த அப்படின்னு அவன் பார்க்க மாட்டானா அப்படின்னு அந்த அளவுக்கு தோழமையும் புரியாம இருக்கணும் மொமெண்ட்ஸ்ல. புரியுதா? தனியா ஒரு ரோட்ல இருக்கோம் நினைப்பே வரக்கூடாது. நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம்.
ஒரு நல்ல ஒரு குரு என்ன பண்ணாரா, ஸ்வீட்ஸ் வந்துதான் ஆசிரமத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாராம். யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டு வந்தாராம். எல்லா பசங்களும் ஒன்னே ஓடி போய் சாப்பிட்டு வந்துட்டான். ஒரே ஒரு பையன் திருப்பி கொண்டு கொடுத்துட்டான். முடியாது குருட்டாமா. ஏன் என்னன்னா யாரும் பார்க்காத இடமே இல்லை, எல்லாமும் ஊடுருவி ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு. தனிமையே இல்லை. இந்த உடம்ப நான் தனிமை, இங்க மனிதர்கள் மட்டும் இல்லாத இடம் தனிமை எல்லாம் நினைச்சேன்னா பயங்கர முட்டாள் நான். புரியுதா? புரியுதுங்களா? தூக்கத்துல யார் இருக்காங்க? கிட்ட இடத்துல அப்படியே செல்ல பாதில்ல அடுத்த நாள் காட்சி. அதனால ஒரு பொருள் தான் அது, அறிவு பொருள், பாழ் பொருள் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். சரியா? இன்னைக்கு முடிச்சுப்போமா?